ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று ஒரு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தோம். 1200 வேக்கன்சிஸ் வருது. அதில் வந்து ஒரு 500 வேக்கன்சிஸ் வந்து அன்ரிசர்வ்டில், அதில் தான் ஆல் இண்டியா லெவலில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதில் நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட்னா, ஏஜ் எலிஜிபிலிட்டி தான் பெரும்பாலும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டியோ எக்ஸ்பீரியன்ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏஜ் எலிஜிபிலிட்டி எனக்கு வந்து 35 வயசாகிடுச்சு, எனக்கு வந்து 40 வயசாகிடுச்சு, நான் வந்து எலிஜிபிள் வருவேனா அப்படின்ட்டு தொடர்ந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளோட நம்பர் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கிறதுனால பர்சனலாகவும் கேட்குறாங்க. ஸோ இந்த டவுட் வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மட்டும் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஃபுல்லாக விடலை. இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன். ஸோ அதே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் வரும். இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. நர்சிங் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்போனா 2023-24க்கு இப்போ வந்து 25 ஆயிடுச்சு. இதுலேயும் கிட்டத்தட்ட 1426 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னத்தை பார்க்கணுன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஃபீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ யூஆரில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து 1180 ரூபா நம்ம வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். இது இல்லாமல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க மட்டும் தான் ரிசர்வேஷனு. ஏஜ் பாருங்கள், ஏஜ் வந்து ஸோ இதை கால்குலேட் பண்ணுவோம். த டிசிசிவ் டேட் ஆஃப் ஏஜ் கால்குலேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் மென்ஷன்ட் அபவுட் டேபிள் 1 ஜனவரி 2024. ஸோ இது வந்து நமக்கு வந்து 2025 கூட உங்களுக்கு வந்து மாற்றி வரலாம். 1 ஜனவரி to 30th ஜூன் அண்ட் 1 ஜூலை இஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ்ட் பிட்வீன் த ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். As such as 1 January 2025, candidates have to attain the age of 18 to not more than 40 years. ஸோ 18 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து யூஆருக்கு தான் இந்த ஏஜ் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வயசுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ, அந்த ஏஜ் எனக்கு வந்து முடிய போகுது, என்னால் எக்ஸாம் எழுத முடியலன்னு யாரெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் அதர் இது வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நர்சிங் ஆஃபீஸருக்கு பாருங்கள், இதே தான் கேட்பாங்க. பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கணும், அப்படிலாம் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கணும். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ நர்சிங்காக இருந்தாலும் ஓகே தான், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் நர்சிங் ஆஃபீஸருக்கான பேசிக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பெரும்பாலும் இது மாதிரி தான் கேட்குறாங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டிப்ளமா கேண்டிடேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். பிஎஸ்சி நர்சிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி எல்லாத்துக்கும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டெமோ வீடியோ வேணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில, டெமோ வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன்.